ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் மீண்டும் 65ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் இந்த நூலிலிருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவரை நடந்திருக்கும் பகுதிகளை கக்கோரா டாக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலில் பார்க்கலாம். அந்த சேனலில் பார்த்துருங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா, நூல் 4 அதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். நூல் 4ங்கிறது மதமும் தம்மமும், இந்த பிரிவு ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து நூல் 2 சமய மாற்று செயற்பாடுகள், அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த சமய மாற்று செயற்பாடுகளில் 8 பகுதிகள் இருக்குது. அதில் வந்து 3வது பகுதியை நம்ம கம்ப்ளீட்டாக போன வாரம் முடிச்சிட்டோம். இப்போ 4வது பகுதியை ஆரம்பிக்கிறோம் இந்த வாரத்தில். இந்த 4வது பகுதியில் 7 உப தலைப்புகள் இருக்குது. அதில் முதல் பகுதி வந்து சுத்தோதனருடன் இறுதி சந்திப்பு. இதை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதாவது புத்தர் தன்னுடைய அந்த புத்த நிலையை அடைந்த பிறகு அவர் வந்து தன்னுடைய புதிய கண்டுபிடிப்பான அந்த மத்திய பாதையை எல்லாருக்கும் சொல்லலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு முடிவு பண்ண பிறகு யார் யாரெல்லாம் சந்திச்சு அவர் அதை போதிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இடையில அவரை வந்து மறுபடியும் போய் அவருடைய சொந்த ஊரான கபிலவஸ்துக்கு போயிட்டு தன்னுடைய பெற்றோர்களை சந்திக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இப்போ இந்த வாரம் பார்க்குறோம். சாரிபுத்தர் மற்றும் மொகல்லானா இவங்க 2 பேரையும் சமய மாற்றம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவங்க 2 பேரும் ஒரே ஒரு ஆசிரியர்கிட்ட சீடர்களாக இருந்தாங்க. அதில் வந்து சாரிபுத்தருடைய சமய மாற்றத்தையும் அதோட சேர்ந்து மொகல்லானாவும் சமய மாற்றமும் ரெண்டும் பார்த்தோம். அது முடிஞ்ச பிறகு 2 மாதம் புத்தர் ராஜகிரியில் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் அவர் ராஜகிரியில் இருக்காருங்கிற தகவல் வந்து கபிலவஸ்துல சுத்தோதனருக்கு கிடைக்குது. அவர் தன்னுடைய மகனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நான் இறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகனை பார்க்கணும், ஏன்னா அவருடைய போதனையை இப்போ எல்லாரும் கேட்டு அது வந்து ரொம்ப புகழ்கிறாங்க, அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய தந்தையோ அல்லது உறவினர்களோ, இந்த சாக்கிய நகரத்தை சேர்ந்தவர்களோ இன்னும் அவருடைய போதனையை கேட்கவே இல்லை. அதனால் அவரை இங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உடனே தகவல் செய்தி அனுப்புகிறாங்க. அப்போ சுத்தோதனருடைய அரசவையில் இருக்கிற ஒரு ஒரு அரசவை உறுப்பினருடைய மகன், அவர் பேர் கலுதாயன். இந்த கலுதாயின் மூலமாக செய்தி போகுது புத்தர்கிட்ட, சுத்தோதனர் பார்க்க விரும்புகிறாருங்கிறத. அவர் போய் சொல்கிறாரு, ஓ ததாகதரே. ததாகதர் அப்படின்னா the one who has reached the truth. ததாகத், அதாவது தத்னா உண்மைன்னு அர்த்தம் பாலியில். தத்துவா, தத்துவா அப்படின்னா உண்மை. அப்போ அது கதா, கதா அப்படின்னா அதை சென்றடைந்தவர்கள். ஸோ உண்மையை சென்றடைந்தவர் தான் ததாகதா, the one who has reached the truth. அப்போ தம்மம்ங்கிறது ட்ரூத், அந்த ட்ரூத்தை அடைந்தவர் தான் ததாகதா. அதனால தான் புத்தர் வந்து ததாகதா அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ வந்து, ஓ ததாகதரே, உங்களுடைய தந்தை உங்களுடைய வரவுக்காக எப்படி சூரியனுக்காக ஒரு லில்லி மலர் காத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ரொம்ப ஏக்கமாக காத்துக்கிட்டு இருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. புத்தர் அதை கேட்டுட்டு சம்மதம் தெரிவிக்கிறாரு. தன்னுடைய பிக்குகளோட கிளம்பி சாக்கிய நகரத்துக்கு போகிறாங்க. இவர் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தங்கி பொறுமையாக பயணம் செய்கிறாங்க அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள். ஆனால் கலுதாயன் என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் வேகமாக முன்னாடியே போயிடுறாரு. போயிட்டு சுத்தோதனர்கிட்ட புத்தர் வரப்போகிற செய்தியை சொல்கிறார். புத்தர் வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே அந்த சாக்கிய நகரம் ஃபுல்லாகவே, கபிலவஸ்துவில் ஃபுல்லாக அது ரொம்ப ஒரு பெரிய செய்தியாக மாறுது. ஏன்னா இளவரசர் திரும்பி வராரு அப்படின்னு. சுத்தோதனரும் மகாபிரஜபதியும் அவங்களோட உறவினர்கள் மற்றும் அமைச்சர்களோட ஓடி வராங்க. ஓடி வந்து தூரத்துலேருந்தே புத்தர் வர்றதை பார்க்குறாங்க. அவர் பார்த்த உடனே தங்களுடைய மகன், அவனுடைய அழகு, கம்பீரம், பொலிவு இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப வியந்து போகிறாங்க. எதுவுமே அவங்களால பேச முடியல. கிட்ட வராங்க. வந்து பார்த்த உடனே, ஆஹா நம்ம மகன், எவ்வளோ நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமான இருந்த மகன் இப்போ எவ்வளோ தொலைவில் போயிட்டான். இப்போ இந்த துறவி நிலையில் இருக்கிற இவன் வந்து நம்மளுடைய மகனே கிடையாது. ஆனால் ஏன்னா அவர் வந்து இப்போதைக்கு புத்தர், உண்மையின் தலைவன், எல்லாருக்கும் போய் போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சித்தார்த்தருடைய உயர்ந்த அந்த புத்த நிலை, ஏன்னா அந்த காலத்தில் அந்த சமய துறவிகளுக்கு வந்து அரசர்கள் மரியாதை செலுத்துகிற வழக்கம் உண்டு. ஸோ அப்போ ஒரு புத்த நிலையை அடைந்திருக்கிறவருக்கு வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை செலுத்தும் வகையில் தன்னுடைய ரதத்திலிருந்து கீழே இறங்கி, என்னதான் மகனாக இருந்தாலும் அவர் வந்து இப்போ புத்த நிலை அடைந்த ஒரு துறவி.
அப்போ அவரை வந்து வணங்குறாரு. உன்னை பார்த்துட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பார்க்கக்கூடிய இந்த தருணத்துக்காக நாங்கள் எவ்வளோ ஏங்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்றாரு. புத்தர் அமர்றாரு. அதுக்கப்புறம் சுத்தோத்தனரும் தன்னுடைய மகனை வந்து கண்கொட்டாம பார்க்கறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்கறதுனால சித்தார்த்தர்னு அவருடைய பேரை சொல்லி கூப்பிட ஆசைப்படுறாரு. ஆனால் புத்த நிலையை அடைந்து அது ஒரு அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால அவர் வந்து அதை சொல்றதுக்கு பயப்படுறாரு. மனசுக்குள்ள சொல்லிக்கிறார் சித்தார்த் அப்படின்னு அவர் கூப்பிட்டுக்கிறார். சித்தார்த், உன்னுடைய தந்தைக்கு மீண்டும் நீ மகனா வந்துரு அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்றாரு. ஆனா அந்த எதிரில் இருக்கிற புத்தருடைய அந்த மன உறுதியை, அவருடைய நிலையில, ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு உணர்ச்சிக்கும் உட்படுத்தாம காமா இருக்கிறார் இல்லையா, அதை பார்த்த உடனே இவரும் தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிறாரு. உடனே அவர் மேலேயும் மகா பிரஜபதி, அவங்களுடைய வளர்ப்பு தாய், அவங்க மேலேயும் ஒரு ஒரு ஃபீல் வந்து ஒரு தனிமையான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அப்போ நம்ம மகனை வந்து நேருக்கு நேர் பார்த்தாலும் அவங்க வந்து அந்த பாசத்தை பொழிய முடியாம தவிக்கிறாங்க. அது ரொம்ப சோகம். அந்த சோகத்தையே அவங்க வந்து ஒரு மகிழ்ச்சியா நினைக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ அவங்களோட மகன் இருக்கிற நிலைமையை பார்த்து அவங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவன் வந்து தன்னுடைய வாரிசா தொடர முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெருமை வந்து தகர்ந்து போயிடுது. அப்போ அவரு சொல்றாரு, சுத்தோதனர், என்னுடைய இந்த ராஜ்யத்தை உனக்கு நான் கொடுக்க விரும்புறேன். ஆனாலும் நீ உன்னோட இருக்கிற இப்ப இந்த புத்த நிலையில நீ அதை வெறும் சாம்பலா தான் பார்ப்ப அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தர் வந்து, நீங்க உங்க மகன் மீது வைத்திருக்கக்கூடிய அலாதி அன்பும் அதே மாதிரி அவனை விட்டு பிரிந்ததுல இருந்து நீங்க இருக்கக்கூடிய ஆழ்ந்த துயரமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க மகன் மீது வைத்திருக்கும் இந்த அன்பை நீங்க உங்களுடைய குடிமக்கள் மீது, உங்களோட கூட இருக்கிறவங்க மீது நீங்க அதே அன்பை செலுத்துவீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்க மகன் சித்தார்த்தனை விட மிகப்பெரிய ஒருத்தர் கிடைப்பாரு உங்களுடைய மகனா. அதாவது உங்களுக்கு உண்மையை போதிக்கும் ஒரு ஆசிரியர், நேர்மையை போதிக்கிறவரு, ஒரு அமைதியை போதிக்கிறவரை உங்க உள்ளத்துக்குள்ள நீங்க பெற முடியும். அப்போ மகன்கிட்ட காமிக்கிற அதே அளவு பாசத்தை நீங்க உங்க நாட்டு மக்கள் மீது காமிங்க. அப்போ நான் வந்து உண்மையிலே உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. மகனுடைய இந்த இனிமையான குரலை கேட்டதும் சுத்தோதனருடைய உடல் மகிழ்ச்சியால் நடுங்குது. அப்ப அவருடைய கையை பிடிச்சிட்டு, அருமையான மாற்றம், என்னுடைய கவலை போயிடுச்சு. முதல்ல என்னுடைய மனசு ரொம்ப பாரமா இருந்தது. ஆனா இப்போ உன்னுடைய துறவு நிலையினுடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா அந்த மாதிரி, அதாவது அவர் மீது வைத்திருக்கிற அன்பை எல்லார் மேலேயும் வைக்க சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கருணை வெளிப்பாடு. ஸோ அந்த அபார கருணையினால் அரச வாழ்க்கையினோட சுகபோகங்களை துறந்து சமய வாழ்க்கையை நீ மேற்கொள்ள எடுத்த முடிவு சரிதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க வந்து இந்த துறவு நிலையில இருக்கும்போது உங்க தம்மத்தை நீங்க தேவைப்படுவோர் அனைவருக்கும் போதிக்க முடியும். ஏன்னா அரசனா இருந்தா அதை செய்ய முடியாது. நீங்க வந்து எந்த ஒரு பற்று இல்லாம எங்க வேணாலும் போகலாம், யாருக்கு வேணாலும் போதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரர் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு. புத்தர் அவருடைய சக பிக்குகளோட அந்த சோலையில தங்கி இருக்கிறார். அடுத்த நாள் காலை வழக்கம் போல் புத்தர் தன்னுடைய பாத்திரத்தை, பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உணவு தானமா வாங்கறதுக்கு ஊர் ஃபுல்லா போறாரு கபிலவஸ்துல. அப்படி வீடு வீடா அவர் வந்து பிச்சை எடுக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து மக்கள்கிட்ட பயங்கரமா பரவுது. எல்லாரும் ஓடி வராங்க. ஒரு ஒரு காலத்துல ரதத்துல வந்து ஊர்வலமா வந்த ஒரு இளவரசர் இப்ப சேவர ஆடையை அணிஞ்சுக்கிட்டு மண் சட்டியை கையில எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா அதிர்ச்சி ஆகுது. ஓடி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தகவல் சுத்தோதனருக்கும் போகுது. அவரும் வேகமா ஓடி வராரு. ஓடி வந்துட்டு, ஏன் என்ன இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்க? நீங்க கேட்டிருந்தா உங்களுக்கும் உங்களுடைய சக பிக்குகளுக்கும் நான் வந்து உணவு கொடுத்துருக்க மாட்டேனா? இந்த மாதிரி பிச்சை எடுத்து தான் நீங்க வந்து சாப்பிடணுமா? இது வந்து எனக்கு அவமானமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்ப புத்தர் சொல்றாரு, இது எங்களுடைய சங்கத்தோட வழக்கம். நாங்க அப்படித்தான் தானமா பெற்று தான் நாங்க சாப்பிடணும். இப்போ சுத்தோதனர் கேட்கிறார், அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க வந்து இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு பழக்கமே கிடையாது அப்படின்னு. புத்தர் சொல்றாரு, ஆம் தந்தையே, உங்களுக்கு வேணா அது பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்களும் உங்க பரம்பரையும் மன்னர் பரம்பரையா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி கிடையாது. என்னுடைய பரம்பரைன்னு நான் சொல்றது வந்து எனக்கு முன்னாடி வாழ்ந்த புத்தர்களுடைய பரம்பரை தான். அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்து தான் தானத்தின் மூலமா தான் உயிர் வாழ்ந்தாங்க. அதனால எனக்கு அது ஒன்றும் பெரிய வித்தியாசமா தெரியல அப்படிங்கிறாரு. சுத்தோதனர் பதில் எதுவும் பேசல. புத்தர் தொடர்ந்து பேசுறாரு. ஒருத்தருக்கு வந்து ஒரு புதையல் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுல விலை உயர்ந்த ஒரு பகுதியை அவனுடைய தந்தைக்கு கொடுக்கறது வழக்கம்.
அந்த மாதிரி நான் எனக்கு கிடைச்ச விலை உயர்ந்த புதையல்ங்கிறது இந்த தம்மம் தான். அதுல ஒரு பகுதியை நான் என்னுடைய தந்தைக்கு கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருடைய தம்மத்தை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்க உங்களுடைய ட்ரீம் அந்த கனவுல இருந்து ஃபர்ஸ்ட் விடுபட்டு திறந்த மனசோட ஓப்பன் மைண்டடா உண்மையை பார்க்க பழகிட்டீங்கன்னா, நேர்மை பாதையை நீங்க பின்பற்றினீங்கன்னா மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை அடைவீங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே எல்லாருக்குமே என்ன என்ன அப்படின்னா, நம்மளா ஒரு ஆசை அல்லது ஒரு வெறுப்பு இது வந்து நம்ம மைண்ட்ல வந்து போத்திக்குது. அதன் ஊடாகத்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம மைண்ட் என்ன பண்ணா அதை பத்தின ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்துருது. உடனே அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம அந்த பொருளை பார்க்குறோம். ஒரு பொருளையோ ஒரு நபரையோ திறந்த மனதோட நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த திறந்த மனதோட பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்துக்கிறது தான் நமக்கு வந்து தம்மம். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாம அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சமூகம் அமையும். அதுதான் அல்டிமேட்டா தம்மத்துடைய சுருக்கம். ஸோ இதை அவர் வந்து புரிய வைக்கிறார். புரிய வச்ச உடனே சுத்தோதனருக்கு அது புரியுது. மகனே, நீங்க சொல்றது எல்லாவற்றையும் முழுமையாக பின்பற்றுறதுக்கு நான் உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் சுத்தோதனர் அடுத்த நாள் புத்தரை வந்து தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை ரொம்ப மரியாதையோட வணங்குறாங்க. ஆனா ராகுலோவோட தாய் யசோதரா, அதாவது சித்தார்த்தருடைய மனைவி, அவங்க வரல அங்க. சுத்தோதனர் உடனே சொல்லி அனுப்புறாரு, யசோதராவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ யசோதரா வந்து வர மறுத்துறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், எனக்குன்னு ஒரு தனி மரியாதை அவர் மனசுல இருந்துச்சுன்னா அவரே வந்து என்ன பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. புத்தர் எல்லாருடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் சந்திச்ச பிறகு எங்க யசோதரான்னு கேட்குறாரு. அவர் இந்த மாதிரி வர மறுக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரே எந்திரிச்சு அவங்களுடைய அறைக்கு போறாரு. கூடவே சாரிபுத்தர் மற்றும் முகலானா ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி சாரிபுத்தர் முகலானா ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றாரு, நான் வந்து ஒரு பற்றற்ற சுதந்திர நிலையை அடைஞ்சிட்டேன், ஆனா யசோதரா இன்னும் அந்த நிலையை அடைஞ்சிருக்கல. ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்கறதுனால அவங்க ரொம்ப ஒரு பெரிய துக்கத்துல இருப்பாங்க. ஓடி வந்து என்ன தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை தொட வந்தாங்கன்னா நீங்க அவங்கள தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. உள்ள யசோதரா வந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையில சோகமா உட்கார்ந்திருக்காங்க. புத்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த பாசம் பொங்கி வழியுது. அது ஒரு ஒரு நிரம்பி ததும்பும் பாத்திரத்துல எப்படி வழியுமோ அந்த மாதிரி அவங்க பாசம் பொங்கி வழியுதுன்னு உவமைப்படுத்துறாங்க இங்க. அப்ப அவங்கள வந்து கட்டுப்படுத்திக்க முடியல. ஓடி வந்து அவருடைய காலை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி அழுத பிறகு அங்க சுத்தோதனர் அப்புறம் மற்ற முகலானா சாரிபுத்தர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு உடனே நிதான நிலைக்கு வந்து கொஞ்சம் தூரத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அப்ப சுத்தோதனர் வந்து யசோதரா சார்பா மன்னிப்பு கேட்கிறார். இது அவருடைய ஆழமான பாசத்தினால வந்த வெளிப்பாடு. இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட காலை தொட்டு அழுதுட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு உணர்ச்சி வசமான ஒரு தற்காலிக உணர்ச்சியோட வெளிப்பாடு இல்ல. ஏன்னா கடந்த 7 வருஷமா தன் கணவரை பிரிந்த அந்த 7 வருஷமா எப்படி சித்தார்த்தர் தலைமுடியை மழிச்சுக்கிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்களும் தன்னுடைய தலைமுடியை மழிச்சுக்கிட்டாங்க. அவர் வாசனை திரவியங்களும் ஆபரணங்களும் தவிர்த்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களும் அதை தவிர்த்துட்டாங்க. எப்படி சித்தார்த்தர் வந்து மண் கலயம் மண் சட்டி எடுத்து தானம் வாங்கி சாப்பிடுவாரோ அதே மாதிரி இவங்களுமே மண் கலயத்துல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பிட்ட வேளையில தான். ஏன்னா பிக்குகள் வந்து நண்பகல் 12 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. அந்த செய்தி அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இவங்களும் அதே உணவு பழக்க வழக்கத்துல பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப எப்படி இது வந்து அவருடைய தற்காலிக உணர்ச்சியோட வெளிப்பாடு இல்லையோ அதே மாதிரி அவரோட துணிச்சலையும் குறை சொல்லிட முடியாது. ரொம்ப தைரியமா தான் இந்த 7 ஆண்டுகள் இருந்தாங்க அப்படின்னு சுத்தோதனர் யசோதரா பத்தி சொல்றாங்க. புத்தர் உடனே யசோதரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய உயர்ந்த பண்பையும் அதே சமயத்துல தான் பரிவிராஜகம் போகும்போது அவர் ரொம்ப தைரியத்தோட இருந்து இவங்களை வழி அனுப்பி வச்சாங்க, அதையும் அவங்க வந்து பாராட்டுறாரு. பாராட்டிட்டு உங்களுடைய மன தூய்மை, நிதானம், அந்த ஜென்டில்னஸ், மென்மை, அர்ப்பணிப்பு இதெல்லாம் தான் போதிசத்துவ நிலையிலிருந்து நான் வந்து இந்த புத்த நிலை அடையிறதுக்கு ஒரு தீவிர துறவரம் போனேன் இல்லையா, அந்த துறவரம் போகும் பொழுது நான் இந்த உயர்ந்த நிலையை அடைஞ்சேன் அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க காட்டிய அந்த மன உறுதியும் தைரியமும் தான் எனக்கு வந்து மன நிம்மதியா அங்க போய் என்னுடைய தேடலை செய்ய முடிஞ்சது. ஸோ இது வந்து உங்களுடைய நற்பண்புகளால் வந்த விளைவு தான் இந்த அஹ், நான் வந்து இந்த போதி நிலையை அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு அந்த கிரெடிட்டை வந்து யசோதராவுக்கு கொடுக்குறாரு.
அவருடைய பெரும் துயரம் வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது யசோதராவோடது. அவருடைய அந்த உயர்ந்த பிறவி குணம், இந்த இன்ஹெரிட்டட் ஸ்பிரிச்சுவல் அந்த குவாலிட்டி, அதுவும் அவர் நடந்துகிட்ட விதமும் அவரை வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த நபரா யசோதராவை அங்க உயர்த்தி காட்டியது அந்த சூழல்ல. அப்புறம் யசோதரா வந்து ராகுலாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு இளவரசருக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அப்போ வந்து ராகுலாவுக்கு வந்து 7 வயசு. அவங்க வந்து புத்தர் தன்னுடைய சக பிக்குகளோட அந்த பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு தானம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல ராகுலா கிட்ட யசோதரா, அவர் தான் உன்னுடைய அப்பா, அவர்கிட்ட ரொம்ப நிறைய பெரும் செல்வம் இருக்கு, நீ போய் நீ தான் அவருடைய வாரிசு, போய் அவரோட செல்வத்துல உன்னுடைய வாரிசு உரிமையை நீ கேளு, போய் உன் பங்கை நீ கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ராகுலா கேட்குறாரு, யார் என்னுடைய அப்பா? சுத்தோதனர் தானே என்னுடைய அப்பா அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் அவங்க சொல்லி வளர்த்துருக்காங்க, சுத்தோதனர் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யசோதரா மகனை கையில தூக்கிட்டு இந்த ஜன்னல் வழியா கீழே புத்தரை காமிச்சிட்டு, சுத்தோதனர் இல்லை, இவர் தான் உன்னுடைய தந்தை, இவர் தான் புத்தர் அப்படி சொல்லி அனுப்புறாங்க. ராகுலா உடனே புத்தர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப பாசத்தோட பேசுறான். நீங்க தானே என்னுடைய தந்தை, உங்களுடைய நிழல் கூட ரொம்ப இன்பமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. புத்தர் அவரை வந்து வாழ்த்து சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே மெல்லமா நடக்கிறாரு. ராகுலா உடனே அவரை பின்தொடர்ந்து போயிட்டு, என்னுடைய வாரிசு உரிமையை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறான். புத்தர் உடனே சாரி புத்தரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னுடைய மகன் வந்து அவனுடைய வாரிசு உரிமையை கேட்குறான். நான் அவனுக்கு அழியக்கூடிய சொத்துக்கள் எதையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா அழியக்கூடிய சொத்துனால, அதாவது தங்கம் வெள்ளி அந்த மாதிரி சொத்துக்களை நான் கொடுத்தேன்னா அதனால அவனுக்கு துக்கம்தான் வந்து சேரும். அதனால அழியாத சொத்து அதுங்கிறது துறவு வாழ்க்கை, இதை மட்டும்தான் நான் அவனுக்கு தர முடியும். உடனே புத்தர் ராகுலா கிட்ட பேசுறாரு. தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் இதன் மாதிரி எல்லாம் எந்த சொத்தும் என்கிட்ட கிடையாது. ஆனா நன்னெறி தத்துவம் இருக்கு, அறிவு. இந்த அறிவு செல்வத்தை நீ வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருந்ததுன்னா, அதற்கான மன வலிமையும் அதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய மன உறுதியும் உங்ககிட்ட இருந்ததுன்னா, நான் வேணா அதை வேணா உனக்கு போதிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா என்னுடைய சொத்து வந்து இந்த நேர்மை பாதை தான், நான் கண்டுபிடித்திருக்கிற இந்த மத்திய பாதை, நேர்மை பாதை. இந்த பாதையை போதிக்கிறதுக்காக, அதை பின்பற்றுறதுக்காக என்கிட்ட நிறைய பிக்குகள் வந்து சங்கத்துல இணைஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை துறவு வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சுக்கிட்டு. அந்த சங்கத்துல நீ வேணா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ராகுலா உறுதியோட ஆமா அப்படின்னு சொல்றான். உடனே ராகுலா வந்து சங்கத்துல இணைஞ்சிடுறான். ராகுலா சங்கத்துல இணைந்த செய்தி கேட்ட உடனே சுத்தோதனர் ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்துடுறார். இதுதான் வந்து அஹ், புத்தர் வீட்டுக்கு வந்து சுத்தோதனர், யசோதரா, ராகுலா ஆகியவர்களை சந்திச்ச இந்த நிகழ்வு. அதன் பிறகு நமக்கெல்லாம் தெரியும், யசோதராவும் வந்து பிற்காலத்துல வந்து பிக்குனி ஆகுறாங்க. ராகுலாவும் ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து சங்கத்துல ஆற்றுகிறார். ராகுலா பத்தி தனியா புத்தகங்கள்லாம் கூட இருக்கு. இதுதான் வந்து வரலாறு. இத்துடன் இந்த பகுதி முடியுது, யசோதரா அண்ட் ராகுலாவோட சந்திப்பு. அடுத்தது வந்து சாக்கியர்களுடைய வரவேற்பு, அப்புறம் வந்து புத்தரை மறுபடியும் இல்லத்தார் வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அங்க இருக்கிறவங்க. அப்ப அதுக்கு புத்தர் கொடுக்குற பதில், அமைச்சர் கொடுக்குற பதில், புத்தருடைய இறுதி முடிவு, இதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரம் இத்துடன் நான் வந்து இந்த தம்ம உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய்.